தமிழ்நாட்டுல திமுக, அதிமுக, தவேக, நாம் தமிழர் கட்சி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, காங்கிரஸ், பிஜேபி, தேமுதிக, விசிக, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக், அமமுக, இந்திய ஜனநாயக கட்சி, இந்தியன் நேஷனல் லீக் கட்சி, இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி, மக்கள் நீதி மையம், மனிதநேய மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ்வாதி, அப்புறம் தேசிய மக்கள் கட்சி, புரட்சி பாரதம் கட்சி, புதிய தமிழகம் கட்சி, சோசியல் டெமோகிராபி பார்ட்டி ஆஃப் இந்தியா, தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழ் மாநில பகுஜன் சமாஜ்வாதி கட்சின்னு இப்படி 28 ரிஜிஸ்டர் கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல ஒவ்வொரு கட்சியுமே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இத்தனை பர்சன்டேஜ் ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. பட் ரியலா அவங்களுக்கு வந்து அத்தனை பர்சன்டேஜ் ஓட் பேங்க்ஸ் வந்து இருக்கா? உதாரணமா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4% ஓட் பேங்க்ஸ் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி டிவிகேக்கு வந்து ஒரு 34.92% ஓட் பேங்க் வந்து இருக்குன்னு நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியும். பிகாஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அலைன்ஸ் கூடயும் கூட்டணி வைக்காம தனிச்சு நின்னால வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட் பேங்க்ஸ் வந்து இருக்கு நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியும். அட் த சேம் டைம் டிஎம்கேக்கு வந்து 24.19%, ஏடிஎம்கேக்கு வந்து 21.21% அப்படிங்கிற ஓட் பேங்க் வந்து இருக்குல்ல. ரியலி இவங்களுக்கு இவ்வளவுதான் ஓட் பேங்கா? அதே மாதிரி காங்கிரஸ் வந்து 3.37% ஓட் பேங்க் இருக்கு, பிஜேபிக்கு வந்து 2.97% ஓட் பேங்க் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. இது உண்மைதானா? கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்ட சிபிஐக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.66% ஆமா. அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 0.60% தான் சொல்றாங்க. இதுவும் உண்மைதானா? சாதி பின்புலம் கொண்ட கட்சிகளான பாமகவுக்கு 2.17% ஓட் ஆஃப் பேங்க்ஸும், விசிகாவுக்கு வந்து 1.09% ஆஃப் ஓட் பேங்க்ஸ் தான் வந்து இருக்குங்கிறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு அவ்வளவுதான் இருக்குமா, இல்ல இதோட கம்மியா, இல்ல இதோட அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கா? அதே மாதிரி தமிழ்நாட்டுல முஸ்லீமோட எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும். ஆனா இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சியோட ஓட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 0.29% தானா? இதையெல்லாம் நான் ஏன் கேட்கறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியுதா? பிகாஸ் திமுகவுல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக, மதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுல ஏற்பட்ட கருத்து வேறுபாடுல தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல அதிமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியா தான் இது வரைக்கும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க, திமுக கூட கூட்டணி இல்லாம. ஆனா மதிமுக வந்து பாத்தீங்கன்னா அகைன் டிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சிருக்காங்க. மதிமுகவுக்கு அவங்க ஒதுக்குற தொகுதியில அவங்களுக்கு விழுற ஓட் பேங்க்ஸை வச்சு அவங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் பேங்க்ஸ் வந்து இருக்குன்னு நம்ம எப்படி நம்புறது? ஒருவேளை இவங்க எல்லாம் தனிச்சு நின்னா அவங்களோட ரியல் ஓட் பேங்க் என்ன நமக்கு தெரியும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா 234 தொகுதியில இருந்து ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே தவிர்த்து மத்த சின்ன சின்ன கட்சிகள் மூலியமா எத்தனை எம்எல்ஏக்கள் வந்து பாத்தீங்கன்னா தனித்து வந்து வந்திருப்பாங்கன்னு நமக்கு ஒரு டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும்ல. இதையே இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் சேவை செய்யணுங்கிறது அப்படிங்கிற எண்ணத்துல வந்து கட்சி ஆரம்பிக்கல, காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இவங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தோட தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க தனிச்சு 234 தொகுதியிலையும் போட்டியிட சொல்லுங்க. அப்ப தெரியும் அவங்களோட ரியல் ஓட் பேங்க் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து எத்தனை எம்எல்ஏஸ் கிடைக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. டிஎம்கே அலைன்ஸ்ல இருக்க ஒரே காரணத்தால மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா விசிகா, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், அப்புறம் இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி, தேமுதிக போன்ற கட்சிகளுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ வந்திருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே அலைன்ஸ்ல இருக்கிற காரணத்தால மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ இருக்காங்க. அப்புறம் சம் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் பேங்க் வந்து இருக்குன்னு மாறுதடி சொல்லிக்கிறாங்க. தனிச்சு நின்னா அவங்களுக்கு எவ்வளவு எம்எல்ஏ கிடைச்சி இருக்கும். அதே சமயம் அவங்களோட ஓட் பேங்க் வந்து மேபி ஒன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கலாம்ல. இதை வந்து இவங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? இப்படிங்கிற டவுட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. இந்த டவுட் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் தென் இவங்க ஏன் தனிச்சு நிக்க பயப்படுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரீசன் தெரியுமில்ல, அந்த ரீசனை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.